ரஞ்சித் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. புதுக்கோட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள வந்து காஸ்ட் அட்ராசிட்டி அ ப்ரான் ஏரியாஸா வந்து அறிவிக்கணும். அறிவிச்சு அத வந்து துரித நடவடிக்கை உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுதுல்ல. அத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன் வட மாவட்டங்கள்ல நடக்கலையா? அரக்கோணம் பக்கம் நடக்கலையா? ஜோலார்பேட்டை பக்கம் நடக்கலையா? தர்மபுரியில நடக்கலையா? எல்லா இடத்துலயும் நடக்குது. அது என்ன குறிப்பிட்ட நாள இந்த மாவட்டங்கள சொல்றது வந்து நம்ம ஏதோ ஒரு டார்கெட் பண்ணி பேசுற மாரி இருக்கும். அது நல்லா இருக்காது. மேற்கு மாவட்டங்கள்லயும் தான் நடக்குது. கோகுல்ராஜ் எங்க நடந்தது? சங்கர் எங்க நடந்தது? அது மேற்கு மாவட்டங்கள். அதனால குறிப்பா வந்து இந்த மாவட்டங்கள்ல தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. அதிலே கூட நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து இந்த ஜாதிய வன்மங்களை வளர்ப்பதில் சினிமாவுக்கும், ஊடகங்களுக்கும் ஒரு பெரிய ரோல் உண்டுன்னு நான் நினைக்கிறவன். இப்போ சில பத்திரிகைகள் இருக்கு பாலாஜிங்க. சமூகத்திலே விளிம்பு நிலையில் இருக்கின்ற பசங்களெல்லாம் கூப்பிட்டு, அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து, அவங்கள மேல கொண்டு வர அளவுக்கு அவர்களை இயக்குனர்களாகவும், எழுத்தாளர்களாகவும் மாற்றுறான். மாற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக கல்லா கட்டிடுறாங்க அந்த பசங்களை வச்சுட்டு. அதுக்கு பிற்பாடு அவன் என்ன பண்ணுறான், சினிமா எடுக்க போகிறான். சினிமா எடுக்க போகும்போது அவன் அவனுடைய வழியை தான் எடுக்கணும். நான் வந்து அதை வரவேற்கிற ஆள். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு திரைப்பட விநியோகஸ்தர் வந்து ஒரு கருத்து போட்டிருந்தார். 4 படம் எடுக்கிறான் ஜாதியை பற்றி, உடனே பென்ஸ் கார்லையும் பிஎம்டபிள்யூ கார்லையும் வரான்னு சொல்லிட்டு ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் டார்கெட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். நான் தான் அதுக்கு பதில் சொன்னேன். மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கருப்பர்கள் வந்து குத்துச்சண்டை வீரர்களாகவும், சினிமாவில் நடிப்பவர்களாகவும், டிவி ஷோ நடத்துகிறவங்களாகவும் வருவாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி உலகினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்து ஜெயித்து வந்து நாளைக்கு ப்ரைவேட் ஜெட்டு வாங்கணும்னு சொன்னேன் நான். ப்ரைவேட் ஜெட்டு வாங்குங்க. மாரி செல்வராஜோ, ரஞ்சித்தோ வந்து வாங்கி ஓட்டி காமிங்கப்பா. அதுதான் வந்து சமூகத்துக்கு அழகுன்னு சொன்னேன் நான். ஆனால் அவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு லிமிட்டட் ஸ்கோப்பில் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ இசைவாணின்னு ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு வந்து ஒரு எளிய பின்புலத்திலிருந்து அந்த ஒரு பொண்ணு. உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் பெண்கள் எல்லாம் சபரிமலைக்கு போகலாம், போக வேண்டும் என்று 4 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை வந்து இன்னை வரைக்கும் சனாதனத்தின் குரலால் நிறைவேற்றப்பட முடியவில்லை. ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து எதிர்க்கிறான். கேரளாவில் கோயிலுக்கு போகணும்னு சொன்னான். அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் நான் கோயிலுக்கு கூட போகிறேன்னு சொல்லலை. 2 வரி பாடியதன் காரணமாக அந்த இசைவாணி என்ற பெண்ணுக்கு வந்து அவருடைய வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்பட்டு விட்டது. எந்த மேடைகள் யாரால் கொடுக்கப்பட்டதோ அவங்களே கூப்பிடுறதில்லை. புரியுதா? யார் மேடையாற்றினார்களோ அவங்களே கூப்பிடுறதில்லை.